ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ எதை பார்த்துருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஜி, அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்து ஸோ அதாவது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து செப்டம்பர் மந்த் வந்தது. அதுக்கான எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எல்லாமே எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இது ஆல்ரெடி ரிசல்ட் வந்து 2 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது, அது கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட்டான ஐசிஜி டாட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஐசிஜி டாட் அப்படின்னு போடிங்க அப்படின்னாலே குரோமில் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஜி என்ரோல்டு பர்சனல் ஆஃப் ஜிஇபிடின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்க, அதாவது யுவர் ஷார்ட் லிஸ்டட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதுக்கப்புறம் நவ் யுவர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்டேஜ் 3 நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்டேஜ் 3 எல்லாமே அதிலே காமிச்சிடும். உங்களோட மார்க் என்ன அப்படின்றதையும் காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்லே ரிசல்ட் வந்ததும் அதில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப், அதாவது வருஷத்துக்கான கட் ஆஃப் வந்து என்ன போயிருக்கும் அப்படின்றத நான் வந்து கட் ஆஃப் இதுவரை எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்ற வரையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் செப்டம்பர் மந்த் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சு. இதுக்கான கட் ஆஃப் நான் வந்து பார்த்த வரையும் எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்கு அப்படின்னா ஸோ இதில் டிபி யான்ட்ரிக் அதுக்கப்புறம் ஜிடி இது மாதிரி வரும். ஸோ டிபிக்கு வந்து செக்ஷன் 1 மட்டும்தான், ஜிடிக்கு வந்து செக்ஷன் 1 இருக்குது, செக்ஷன் 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிபி ஜிடி யான்ட்ரிக் எல்லாத்துக்குமே செக்ஷன் 1ன்றது காமன் தான், எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். பட் ஜிடிக்கு மட்டும் செக்ஷன் 2 மேக்ஸ் லெவலில் வரும். ஓகேங்களா? அதாவது 12th லெவல் மேக்ஸ் வரும். ஓகேங்களா? அண்ட் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ தான் ஒரு கரண்ட்லி 3ஆம் தேதி முடிஞ்சது. ஸோ இதுக்கு நிறைய பேர் யாராவது அப்ளை பண்ணியிருந்து யாராவது ஜிடிக்கு மட்டும் தான் அந்த வாட்டி வந்தது. இது அதாவது வருஷத்துக்கு 2 டைம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்தாச்சு. செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் எண்ட் ஆயிருச்சு. இப்போ எக்ஸாம் வந்து ஏப்ரல் மிட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆல் டிக்கெட் வந்ததை நான் அப்டேட் பண்ணுறேன். யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம டெலிகிராம் சேனலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டிபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் யூஆர்கே வந்து 58 போயிருக்கு. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57 வரையும் போயிருக்கு. இதுக்கு வந்து 60க்கு நான் இது சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 86 வரையும் போயிருக்கு. ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 மார்க்கு. அதாவது செக்ஷன் 1ல் வந்து 60 மார்க் இருக்கும், செக்ஷன் 2ல் வந்து 50 மார்க் இருக்கும் ஜிடிக்கு மட்டும். ஸோ 110 மார்க்குக்கு தான் இந்த கட் ஆஃப். ஆனால் டிபிக்கு வந்து செக்ஷன் 1 மட்டும் தான், 60க்கு 58 போயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு, அதாவது ஓபிசி ஜிடியில் வந்து 85 போயிருக்கு. அப்போனா வந்து டிபிக்கு வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 50 கிட்ட எதிர்பார்க்கலாம் டிபிக்கு. ஜிடிக்கு வந்து ஒரு 75 கிட்ட வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வரும். இது ஓவராலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்தியா லெவல் வந்திருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு 80 கிட்ட டார்கெட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்முக்கு அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு கட் ஆஃப் போயிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க், அதாவது 25 மேக்ஸ் இருக்கும், 25 ஃபிசிக்ஸ் இருக்கும். அதில் வந்து டோட்டலாக 50ல் வந்து குவாலிஃபைங் வந்து 20. செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க் இருக்கும். அதில் 30 மார்க் எடுத்தீங்கன்னா அப்படின்னா குவாலிஃபை. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 50 மார்க் தான் வரும். நீங்கள் குவாலிஃபை தான் ஆகுவீங்க, பட் ஃபைனல் ரிசல்ட்டில் நேம் வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டேஜ் 1ல் ஒரு 50க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2ல் வந்து ஒரு 25 வைங்க. அப்படின்னா கரெக்டாக 75 மார்க் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி யாராவது படிச்சிருந்தீங்க, இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கேளுங்க. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ்.